ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அவரைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அவரைக்காய் தான் எடுத்துருக்கேன். நாட்டு அவரை. இங்கே பாருங்கள், நாரெல்லாம் எடுத்துகிட்டு இதை ரெண்டாக இது மாதிரி பிரிச்சுட்டுங்க. உள்ளே புழுவெல்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி பிரிச்சுடுங்க. உள்ளே செக் பண்ணிவிடுங்க. இதை பொடிசாக கட் பண்ணிடலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதனுடைய விதையும் எடுத்துடாதீங்க, இதையும் சேர்த்து கட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், வெங்காயம் பெரிய சைஸு கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே ஒன்று சேர்த்து பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 4 டீஸ்பூன் பச்சை பருப்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணி தண்ணியை நல்லா வடிய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் அப்படியே இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. தண்ணியை வடிய வச்சுட்டு அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டேன். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவரையை அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கலந்து இது கூடவே இந்த அவரைக்கு தகுந்த தூள் உப்பு சுத்தமாக பார்த்து சேர்த்துக்கங்க. 4 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இது பாருங்க, நல்லா வாசனையாக இருக்குது. அவரை சீக்கிரம் வந்துடும். இது பாருங்கள், 1/2 டம்ளர் தண்ணி, சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர். அப்படியே மூடி வைங்க. ஒரு 8 நிமிஷம் ரெடியாக இருக்குது. நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் பாருங்கள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கோம், 1 டீஸ்பூன் கார மிளகாய்த்தூள் அதை சேர்த்து லைட்டாக ஈரப்பதமாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்குள்ளேயே ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. நான் எடுத்துருக்கிற அவரை 250 கிராம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். நல்லா இதை பொடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், நைஸாகவே பொடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா பொடிச்சிட்டேன். இது பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வச்சிட்டு நம்ம பொடிச்சிருக்கிற பொட்டுக்கடலை பொடியை அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விடுங்க. உப்பு ஒரு தண்ணி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சைட் டிஷ்ஷாக வச்சு சாம்பார் சாதம், காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு அவரைக்காய் பொரியல். ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு டைமும் சாப்பிட போகும்போது பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் மென்று சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பொட்டுக்கடலை பிடிக்கலைன்னா தேங்காய் திருவல் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் திருவல் உடனே சமைச்சு சாப்பிட்ணும். பொட்டுக்கடலை பொடினா கொஞ்ச நேரம் தாங்கும். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், அவரைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணலாம். நல்ல வித்தியாசமாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் தனியா சேர்த்துருக்கேன். டேபிள் ஸ்பூனால் பெரிய ஸ்பூன்
இங்கே பாருங்கள், இது கூடவே வரமிளகாய் ஒரு 10-11 இருக்குது, அப்படியே சேர்த்துக்கிறேன் பாருங்கள். தீயை மீடியமாக வச்சுட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக லைட்டாக வதக்கி விட்டால் போதும். காம்போடவே சேருங்க மிளகாவை. வறுத்துட்ட பிறகு நம்ம காம்பை நீக்கிட்டு நம்ம அப்புறமா அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு 3 நிமிஷம் இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுருக்கு பாருங்கள். மிளகாயெல்லாம் நல்லா மாறி இருக்க பாருங்கள். இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இப்போ தான் விடணும் எண்ணெய், அப்போ தான் வந்து நல்ல மணமாக இருக்கும். எண்ணெய் விட்டோடனே மல்லியுடைய வாசனையே தனி தான். இங்கே பாருங்கள், ஒரு டீஸ்பூன் சீரகம், இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், இதை அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கூடவே 2 பூண்டு, முழு பூண்டு, தோல் இருக்கட்டும், மேல் தோல் மட்டும் எடுத்துங்க. இந்த உள்ளே இருக்கிற தோல் அப்படியே இருக்கட்டும். இதுவும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், 2 கொத்து கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுருக்கு. கருவேப்பிலையெல்லாம் நல்லா மணமாக இருக்குது. பூண்டு அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மிளகாயெல்லாம் காம்பை இது மாதிரி நீக்கிடுங்க. இங்கே பாருங்கள், ஜாரில் அப்படியே சேர்த்துடுங்க. எல்லாமே அப்படியே அள்ளி சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். இந்த பொடிக்கு தகுந்த கல் உப்பு. நம்ம பொடியெல்லாம் எப்படி ரெடி பண்ணுவோமோ, ரொம்ப குறப்பாக இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் நடு பதத்துக்கு வர்ற மாதிரி அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், காரப்பொடி ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், தோசை இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குறப்பாக இருக்கணும், ரொம்ப குறப்பாக இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள். இது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அளவுக்கு நான் கொஞ்சமாக தான் எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். நமக்கு கூடுதலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்து ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், காரப்பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெய், எண்ணெய், நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.